வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்கள். இந்த யுனெஸ்கோ அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? யுனெஸ்கோ அப்படின்னா பழமையை அவர்கள் சீர்தூக்குவார்கள். இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயில் பிரகதீஸ்வரர், தஞ்சாவூர் பெரிய கோயிலை, தஞ்சை பெருவுடையார் கோயிலை அவங்க யுனெஸ்கோ சின்னம் வரலாற்று பிரதான சின்னமாக அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி தாஜ்மஹால், இந்த மாதிரி நிறைய எல்லா ஊர்லேயும் நிறைய இருக்குது. உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துமே, உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துமே பழமையை போற்றுகின்றன. ஏன்னா வரலாறு மிக முக்கியம். அப்படி அமைச்சர் அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்லுவார்ல, அதே மாதிரி வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான கலாச்சாரத்தை தோற்றுவித்து சென்றார்கள், அவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, அது அந்த மாதிரி வாழ்க்கை முறை இப்போ மக்களுக்கு பயன்படுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பழமையில். பழமைனாக்கா பழைய விஷயம் அப்படின்னாக்கா, பிரதான சின்னங்கள்லாம் அப்படின்னாக்கா உடனே பழமைவாதத்துக்கு போயிடக்கூடாது. அப்படியே பிற்போக்குவாதிகளாக போயிடுவோம் அப்படிங்கிறது எண்ணம் இல்லை. பழமையை போற்ற வேண்டும், ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதுதானே நம்மளுடைய கான்செப்டு. இப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த யுனெஸ்கோ மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு சில அமைப்புகள்லாம் பழைய சின்னங்கள், கலைநயமிக்க சின்னங்கள், பிரதான சின்னங்களை போற்றி பாதுகாக்கின்றன, அவருக்கு நிதியுதவி செய்கின்றன, அவற்றை பராமரிக்கின்றன, அவற்றை வாழ வைக்கணும்னு சொல்லுது. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அப்படி தான் பழமையை போற்றுகிறன. வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வரலாறை தோண்டி எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய பழைய விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறாங்க. அது அவர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா கிரேக்கம் மொழி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பழமை இருக்குது பார்த்திங்களா. எகிப்து எப்போ கட்டினது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்கிறாங்க. அது தோண்டி துருவி பார்த்தாக்கா தமிழ் தான் கட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வரும்னு வச்சுங்களேன். ஏன்னா அங்கேயும் அப்படி தான் டன் கணக்கான கல்லை தூக்கி மேலே வச்சு அடுக்கி பிரமிடு கட்டியிருக்கான். அதே மாதிரி தான் டன் கணக்கான கற்களை வச்சு தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் கட்டியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஒற்றுமை வருது, நம்மளால் கூட இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட் நம்ம பேச வரல. ஆனால் இந்த பழமையை போற்றுங்கிற விஷயத்தில் எல்லா மக்களுமே, எல்லா உலகமே, இந்த உலகம் பூராவுமே ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கிறாங்க. நல்லதாக செய்யணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த தரங்கெட்ட கேடுகட்ட இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இந்திய நாட்டில் தான் 450 வருடங்களுக்கு முந்தைய பார்பர் மசூதி இடிக்கப்பட்டது. அது யார் செஞ்சது, எவர் செஞ்சது, எப்படி செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, அதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. செஞ்சது ஒரு முஸ்லீமா, அப்போ அதை தகர்த்துரு, அதை இடிச்சிரு. இதுதான் இவர்களுடைய கான்செப்ட். இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சி. இப்போ நம்ம சைனாவில் எடுத்துங்களேன், ஒரே மாதத்தில் 5 கிலோமீட்டருக்கான பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணொலியெல்லாம் வருது, பார்க்குறோம். புல்லட் ட்ரெயின் எங்கே கொண்டு கொடுத்துருக்கான், மாடிக்குள்ளே பொத்துக்கிட்டு புல்லட் ட்ரெயின் வெளியே வருது. அப்படி ஒருத்தவங்க ப்ரைவேட் மாடி தான், ஆனாலும் அதுக்குள்ளார கொண்டு போய் தண்டவாளத்தை பதிச்சு அதில் புல்லட் ட்ரெயினை 400 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஸ்பீடில் போய் ஓட்டுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரோடு, அந்த பிரித்து டெர்மினல் மாதிரி பிரித்து கொடுக்குறாங்கல்ல, அந்த அடுக்கடுக்கு மேம்பாலம்லாம் போட்டு, அந்த மாதிரியான டெர்மினல் உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. அங்கே மத கலவரம் இல்லை, இனக்கலவரம் இல்லை, சாதி கலவரம் இல்லை, எந்த கலவரமும் இல்லை. சைனா தன்னுடைய முன்னேற்ற பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கவளே. இன்றைக்கி சைனா தான் உலகில் நம்பர் 1 வல்லரசு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு, அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்தியா 5வது வல்லரசு, 4வது வல்லரசு, 5வது வல்லரசு, 6வது வல்லரசுன்னு இவங்களாம் சொல்லிக்கிறாங்களே தவிர, அதற்குள்ளான புத்தியும் இல்லை, அதற்குள்ளான அறிவும் இல்லை, அதற்குள்ளான செயல்திறனும் இல்லை, அது பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு இவங்க கேடுகட்ட செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மும்பையில் நாக்பூரில் பாருங்கள், மதக்கலவரம் வெடிச்சிருக்கு. அவுரங்கசீப்போடைய அந்த சமாதியை தகர்க்கணும் அப்படின்னு. அவுரங்கசீப் வாழ்ந்த காலம் என்ன, அவர் செய்த நல்ல கெட்டதை எடுத்துக்க வேணாங்க. நீங்கள் அவுரங்கசீப் அவர் முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையில் மட்டும் பார்க்குறத விட, அவுரங்கசீப் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி காணொலியில் ஒருத்தர் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ஐயா பேசுனாங்க. அந்த ஐயா சொன்னாங்க, இந்த அகண்ட பாரதம்னு இப்போ சங்கிங்க சொல்கிறாங்கல்ல, அந்த அகண்ட பாரதங்கிற நிலப்பரப்பை ஆண்டதே அவுரங்கசீப் மட்டும்தான்.
அவருடைய காலத்தில் மட்டும்தான் அவுரங்கசீப்புங்கிற மன்னன் மட்டும்தான் இந்த அகண்ட பாரதங்கிறத இந்த தெற்காசியா முழுமைக்கும் ஆண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் நாகர்கள் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, தெற்காசியா முழுவதும் பறந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு. நாகர்கள் பறந்து தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவுரங்கசீப் தெற்காசியா முழுமைக்கும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருக்கிறான். இந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிறத தன்னுடைய ஆட்சியின் கீழ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணனையா அப்படிங்கிறவர் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற நேபாளம் கீபாளம் பாகிஸ்தானு பங்களாதேஷ் அது இதுன்னு என்னமோ சொல்கிறாங்களே, இதை பூரா கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு அந்த மன்னன் எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கணும், அந்த மன்னனுக்கு இந்த நாட்டுப்பற்று எவ்வளோ இருந்திருந்தால் அந்த அகண்ட பாரதத்தை வச்சு வாழ்ந்திருப்பான், அதிகாரம் பண்ணியிருப்பான், ஆட்சி செஞ்சுருப்பான். அப்போ அவனுக்கு நாட்டுப்பற்று இருக்கவும் தானே இந்த நாட்டின் மேலே இந்த இந்தியாங்கிற நாடு அப்போ இல்லை, அன்றைக்கி வெறும் சமஸ்தானங்கள் தான் இருந்தது. இந்த இந்தியாங்கிற நாட்டின் மேலே இருந்த அந்த ஒரு பற்றுனால தானே, ஒரு ஆசையினால தானே அந்த இவ்வளவு அதிகமான நிலப்பரப்புகளை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியின் கொடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போது அவர் செய்த கெட்டதை எடுத்துக்க வேணாம். ஒரு சில கெட்டதுல இருக்கலாம், ஒரு வரி போட்டார் அப்படிம்பாங்க, இந்த வரி போட்டார் அப்படிம்பாங்க. ஏன் நம்ம இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சியில் முளை வரி போடலையா, முளை சைஸுக்கு தகுந்த மாதிரி வரி போடலையா, இதை விட கேவலமான வரியாக அவர் போட்டார், இதை விட கேவலமான வரியாக அவர் அவுரங்கசீப் போட்டார். அப்படியெல்லாம் இல்லையே, வரி போட்டிருப்பார், அவ்வளோதான். இந்த இந்தியாவில் நம்ம சமஸ்தானம் நம்ம திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் போட்ட மாதிரி முளை வரியெல்லாம் போட்டு வசூலிச்சாரா? அந்த மாதிரிலாம் வரி இல்லை, நடக்கிறதுக்கு வரி போட்டு வசூலிச்சிருக்காங்க பரதேசி பயலுங்க. அந்த மாதிரிலாம் வரி போட்டிருக்காரு. வரி போட்டிருக்கலாம், கொடுங்கோல் ஆட்சியாக கூட இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துடுவோங்க. நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவோங்க, அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவோம், அந்த மாதிரி பார்க்கலாம்ல. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அனைத்தும் கெட்ட விஷயங்கள்ல, அதுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, 2 பக்கம் இருக்குது, 2 முகம் இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கிறது முக்கியம்தான். இப்போ சாவான் என்னமோ ஒரு படம் வந்திருக்குதான், அந்த படத்தில் ஏதோ சொல்லி விட்டாங்களாம், சிவாஜி பிறந்தநாள் வந்துச்சான், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார்? பொது சொத்து, மக்கள். நீ கலவரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணுற, அவங்க மக்களை போட்டு தொல்லை பண்ணுற, நார்மல் வாழ்க்கையை கெடுக்கிற எவனோ ஒருத்தனுடைய ஒரு சில கும்பலினுடைய சுயநலத்துக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள். இப்போ நாக்பூரில் வாழ்கிறவன் பூரா மதவெறி பிடிச்சி அலைகிறானா? இல்லை, நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்கல்ல. மதத்தை பரப்புறதுன்னா, மதவெறி கும்பல் ஏதாவது பண்ணணும்னா தனியாக காட்டுக்குள்ளே போய் ஒரு கூட்டத்தை போட்டு மதத்தை பற்றி பேசு. பொதுவான இடத்துல பேசும்போது, பொதுவான இடத்துல செய்யும்போது எல்லா மக்களுக்குமான அரசியலோ, எல்லா மக்களுக்குமான ஒரு நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடு. அதை விட்டுட்டு மதத்தை கொண்டு நான் அவுரங்கசீப்போட சமாதியை எடுக்க போகிறேன், அவருடைய கல்லறை எடுக்க போகிறேன், இதெல்லாம் இன்றைக்கி தேவையான ஒரு விஷயமா? நம்ம எல்லாத்துலேயும் நம்ம பூர்த்தி அடைஞ்சிட்டோமா? நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடைஞ்சிருச்சா? நாட்டில் பசிப்பட்டினிலாம் குறைஞ்சிருச்சா? எல்லாரும் செல்வந்தர்களாக வருகிறார்களா? யாரும் கஷ்டப்படுறது இல்லையா? எல்லாரும் பசுமையான ஒரு தன்னிறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்களா? எதுவுமே இல்லையே, ஒன்றுமே நடக்கலையே. அப்புறம் போட்டு தொல்லை பண்ணுறீங்க மக்களை போட்டு, பொதுமக்களை போட்டு? நம்ம ஊரில் எடுத்துங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துங்க, இந்த முந்தா நாள் பண்ணாங்க பார்த்தீங்களா, 4 நாளைக்கு முன்னாடி 1000 கோடி ஊழல்னாங்க. 1000 கோடி ஊழல்னா எப்பட்றா ஒருத்தர் ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு 1000 கோடி ஊழல்னா, அதுக்கப்புறம் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா அவங்க 1000 கோடி ஊழலுங்கிறாங்க. அது எப்படி இவங்க போய் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கட்சி தலைவருக்கு எப்படி 1000 கோடி ஊழல்னு தெரியும்? அவர் எந்த கணக்கு போட்டார் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவங்க அதில் கூட்டணியாக இருந்து அதில் பங்கு கேட்டு அவருக்கு பங்கு கொடுக்காம இவங்க ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. டாஸ்மாக் சம்மந்தப்பட்டவங்க ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அவர் சொன்ன 1000 கோடி ஊழலை தான் இந்த இடியும் அரசு துறை நிறுவனமும் 1000 கோடி ஊழலை மத்திய அரசினுடைய துறையினுடைய அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற துறையும் 1000 கோடிங்க. இது எப்படி 1000 கோடி சொல்லுவாங்க? சரி, இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. இதெல்லாம் கேட்குறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கேல்பட்டியில் ஒரு பொண்ணை இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. அது நடக்கலை. இவங்க ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் பாருங்க, போன மாதம் எவ்வளோ பெரிய கலவரம். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் கொடுக்கல் வாங்கலாம் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து வந்த ஒரு சில கும்பல் தான் எங்களை பிரிக்க பார்க்குது, எங்களுக்குள்ளே சண்டைன்னு அவங்களே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை எங்களுக்குள்ளே சண்டைன்னு, அவங்க சொல்கிறாங்க எங்களுக்குள்ளே சண்டை அப்படின்னு. இது எப்படியா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்களாம் அவங்க. இப்போ திருப்பரங்குன்றம் ஆச்சு, இது பாருங்கள், ஒரு
ஒரு பப்ளிக்கை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது. அமைதியாக போய்கிட்டு இருக்கிற நேரில் தண்ணியில் கல் எடுத்து தூக்கி நல்ல பெரிய பாறாங்கல் எடுத்து போட்டு அந்த தண்ணி கலங்க தானே செய்யும். அந்த மாதிரி கலங்கி மக்களினுடைய மனசை குழப்பி மக்களை வந்து ஒரு 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 இறுக்கமான சூழ்நிலை கொண்டு போய் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயலெல்லாம் செய்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் தமிழ்நாடு வந்து இந்த வைக்கோல்பட்டி விவகாரமாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த இன்னொரு அடிதடி ஒன்று நடந்துச்சு. இன்னொரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அடிதடி நடந்துச்சு. அதெல்லாம் விவரித்து சொன்னால் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம சாம்பிளுக்காக 1, 2 சொல்கிறோம். இவன் திருப்பரங்குன்றம் இந்த 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல்னால் கேஸு போடு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்துட்டாங்கல்ல, விசாரிக்கிறாங்கல்ல, விசாரித்து அவங்க கோர்ட்டுக்குள்ள தாக்கல் பண்ணுவாங்கல்ல, தாக்கல் முதல் தகவல் அறிக்கை போடுவாங்கல்ல, எல்லாம் போடுவாங்க. அவங்க வந்து ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. கோர்ட்டு பார்த்துக்கும். கோர்ட்டு தப்பு செஞ்சால் தண்டனை கொடுத்துரும். நீ எதுக்கு போய் போராடுற? நீ எதுக்கு போய் ஊழல் அவன் பண்ண நீ பண்ண ஊழல்லாம் நம்ம வந்து பற்றி பேசலாமா? நீங்கள் பண்ண ஊழலை பற்றியெல்லாம் பேசலாமா? சிஏஜி அறிக்கையை காரி துப்புச்சு இவங்கள. சிஏஜி அறிக்கை காரி துப்புச்சு. இந்த ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 1 கிலோமீட்டருக்கு 18 கிலோமீட்டர் ரோடு போடணும். 1 கிலோமீட்டருக்கு 200 கோடி 250 கோடின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மும்பையில் 5000 கோடி ரூபா 10,000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு முத்ரா துறைமுகத்தில் வந்து இந்த போதைப் பொருள் கண்டுபிடிச்சாங்களே, அதுக்கெல்லாம் ஈடி கேஸு போடாது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீ ஏகப்பட்ட அவங்க பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணுறாங்க. ஆனாலும் அவர்களுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ பாருங்கள், யாராவது ஒரு சரியான ஆட்சி, நிலையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தா அங்கே போய் இவங்க அந்த ஆட்சியை கலைச்சி குழப்பத்தை உண்டு பண்ணி இவங்களோட இதை வந்து அஜெண்டாவை கொண்டு வந்து அங்கே நிர்வாகப்படுத்திடணும். இதுதான் இவங்களுடைய திட்டமே, பிளானு. இதே பிளான் தான் நம்ம மும்பையில் நாக்பூரில். ஏன் தேவையில்லாமல் அது கட்டிட்டு போகிறாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, கட்டிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னங்க அதில்? உங்களை இப்போ அது என்னங்க அந்த அந்த சமாதியை நீங்கள் போய் அப்படி கையில் அப்படி ஏறி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது பாட்டுக்கு சிவனேந்திரன் மண்ணில் தானே இருக்குது. அது கோயிலாக இருக்கட்டும், சமாதியாக இருக்கட்டும், ஏதோ அது பாட்டு சிவனேந்திரன் மண்ணில் தானடா இருக்குது. நீங்கள் ஏன்டா போய் அதை போய் பிழைக்கிறீங்க? அப்படியே உள்ளார கையை விட்டு தூக்குறீங்க. எதுக்கு அவ்வளோ வெயிட்டை நீங்கள் தலையில் சுமந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இறக்கி வச்சுருங்கப்பா. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏப்பா நல்லா இருக்கிற மக்களை 150 கோடி மக்கள் வாழ்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ இறுக்கமான சூழ்நிலை ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம், பண மதிப்பில் இந்த 2 விஷயமும் நடந்ததுக்கப்புறம் வாழ்கிறதே ரொம்ப இறுக்கமாக இருக்குது. மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காலத்தை தள்ளிகிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நீங்கள் போய் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பல 1000 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்களேன். ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, 18 கோடி ரூபா செலவு பண்ண இடத்துல 250 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு ரோடு போடுறீங்க. அப்படி இருக்கிற வச்சு அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வாழுங்க, நல்லபடியாக வாழுங்க. ஏன் அடுத்த மக்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? உங்களுக்கு அரசியலே இல்லையா? ஒன்று பாகிஸ்தான், முஸ்லீம், கிறிஸ்தவம், இதை விட்டால் உங்களுக்கு அரசியல் எதுவுமே இல்லையா? அரசியல் நல்லதே பண்ண மாட்டீங்களா? நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது ஏதாவது பண்ணுங்கள். நல்லது பண்ணி ஓட்டுவாங்க. உங்களை வேணான்னு சொன்னாங்க? நல்லது பண்ண வேணான்னு சொன்னாங்களா? அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, நல்லது பண்ணுங்கள். நிறைய விஷயம் நல்லது பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணி நீங்கள் நல்லதுன்னு இந்த நாட்டுக்கு பண்ண ஏதாவது 1, 2 காட்டுவாங்க. நீங்கள் என்னென்னவெல்லாம் அறுத்து தள்ளியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவும் செய்யக்கூடாது, யாரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது, எவனும் படிக்கக்கூடாது, மதக்கலவரத்தை, சாதி கலவரத்தை ஏதாவது ஒன்று தூண்டி விட்டு அவங்க அடிச்சுக்கணும். நீங்கள் அந்த நெருப்பில் குளிர் காஞ்சி நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கணும். இவ்வளவுதான் உங்களோட அஜெண்டா. இது மட்டும்தான் பண்ணுவீங்க. இது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. நல்ல அரசியலை, நியாயமான அரசியலை உங்களுக்கு பண்ண தெரியாது, பண்ண முடியாது. எப்பயோ கட்டினதை போய் இப்போ போய் இடிக்கிறேங்க. நீங்கள் வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? மக்கள் தான் தீர்ப்பு சொன்னதுக்கலாம். நன்றி, வணக்கம்.